ஜிஎஸ்டி போன்ற நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலக பொருளாதாரத்திலேயே முன்னேறி இருக்கிறது. இதற்கு யார் காரணம்? நாம யாருக்கு சார் நன்றி சொல்றோம்? இதுக்கு நாம நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்னா அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன் சார்? அவர் மட்டும் பிரைம் மினிஸ்டர் ஆயிருந்தாருன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. மேனுஃபேக்சரிங்க்கு கொடுத்த அந்த உத்வேகம் தான் இன்னைக்கு இந்த பொருளாதாரத்தில் பெருசா வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு இந்த பாஜக அரசாங்கம் தான் காரணம். ஏன்னா அவங்க முட்டாள்தனமா சர்வீஸ்னு அப்படியே போகாம மேனுஃபேக்சரிங் முக்கியம் அப்படின்னு இப்போ சில பொருளாதார புலிகள் சொல்லுவாங்க. என்னங்க பெருசா நீங்க ஜிடிபின்னு சொல்லி நினைக்கிறீங்க, பர் கேபிட்டா இன்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த $170 இதே லண்டன்ல எத்தனை நாள் கொடுத்தா நடத்த முடியும்? மிஞ்சி போனா 2 நாள். இதெல்லாம் உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அதனால பர் கேபிட்டா இன்கம் அப்படின்றத நீங்க அங்க இருக்கிறத வச்சு இங்கெல்லாம் முடிவு பண்ணாதீங்க. இங்க இந்த 10,000 ரூபாய் உங்களால குடும்பம் நடத்த முடியும். அங்க 10,000 ரூபாய் எடுத்துன்னு நீங்க பிச்சை தான் எடுக்க முடியும். ஒரு நாடு வளர்ச்சி அடைந்து வருகின்றது அப்படின்னா எதிரி நாட்டுக்கு ஒன்னா விருப்பம் இருக்கலாம். அது ஏன் இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி வெந்து சாவறாங்கன்னு எனக்கு புரியுது. ரஷ்யால இருந்து அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சீப்பா ஆயில் அண்ட் கேஸ் வந்திருந்தது. இந்த சண்டையான உடனே நாட்டாம ஒதுக்கி வச்சிரு அப்படின்ட்டாங்க. ட்ரம்பே ரைட்டு ரஷ்யாவோட எல்லாம் சரியா போயிடலாம் அப்படின்றாரு. இவங்க உட்காந்தீங்கன்னு என்னதான் சரின்னு சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம், 27 இருந்து நாங்க வாங்க மாட்டோம் அவங்க. ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியம்? என்ன மாதிரியான சவால்களை இந்தியா மேற்கொண்டது சார்? ஒரே ஒரு சவால் தான் ராகுல் காந்தி. ஏன்னா அவர் தான் சொன்னாரு, ஜனங்க பாக்கெட்ல காசு போடுது. கொரோனா பீரியட்ல எல்லாருக்கும் 5,000 ரூபாய். அமெரிக்கா மாதிரி பல நாடுகள்ல இந்த மாதிரி பண்ணாங்க. அதனால தான் ஒரு பெரிய அடி விழுந்துருச்சு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் கோவி. சார், பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி போன்ற நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலக பொருளாதாரத்திலேயே 4வது இடத்திற்கு வென்றிருக்கிறது, முன்னேறி இருக்கிறது. இதற்கு யார் காரணம்? நாம யாருக்கு சார் நன்றி சொல்லணும்? ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், அதை நான் பின்னாடி சொல்றேன். பட் இதுக்கு நாம நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்னா அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். ஏன் சார்? அவர் மட்டும் பிரைம் மினிஸ்டர் ஆயிருந்தாருன்னா இதெல்லாம் நடந்திருக்காது இல்ல. அவர் கட்சி இப்படியே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்தியா முன்னேறி கொண்டிருக்கின்றது. அதனால அண்ணன் ராகுல் காந்தி அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியே காங்கிரஸ் கட்சிக்கும். ஏன்னா ஆஸ் லாங் அஸ் அந்த குடும்பமே அங்க கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் அது உருப்பட போறது கிடையாது. பாஜக சந்தோஷமா ஆட்சியில் இருக்க போறாங்க. ஸோ பாஜகவும் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், முதல்ல இந்த கிளாரிஃபிகேஷன் சொன்னேன் இல்லையா, இந்த டிமானிட்டைசேஷன், பண மதிப்பு இழப்பு, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, இந்த நெருக்கடிகள், இதுல என்ன நெருக்கடின்னு எனக்கு புரியல. அப்போ வரும்போதெல்லாம் மக்கள் ரொம்ப அல்லாடி அதை பார்க்க முடிந்தது. அதெல்லாம் ஒன்றும் அல்லாட்டம் கிடையாதுங்க, சும்மா ஹைப்புங்க. அந்த நைட்டு 8 மணிக்கு நான் ஒரு 8:30 மணிக்கு வீட்டுக்கு வரேன். எங்கள் அப்பா சொல்கிறாரு, டேய் இந்த மாதிரி இந்த நோட்டெல்லாம் செல்லாதான், 1000 ரூபா நோட்டு அப்போ இருந்தது இல்லை, ஆமாம் 1000 ரூபா 500 ரூபாலாம் செல்லாதுன்ட்டாங்க. அப்படின்ன உடனே என் கையில் தேடி பார்த்தேன், ஒரு 3 500 ரூபா இருந்ததுங்க, அவ்வளோதான். 1000 ரூபாலாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகிருந்தது. அப்புறம் அந்த 3 500 ரூபாய் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் தான் சொன்னாங்க, இல்லை பெட்ரோல் பங்க்கில் இங்கே அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி ரைட்டு அப்படின்னு நான் கேஷே இது பண்ணுறது கிடையாதுங்க, கார்டு தான் அப்போ தடவிந்தேன். பட் இப்போது நமக்கு எல்லாமே சுலபமாகிவிட்டது. அந்த காலகட்டத்தில் 2000 ரூபா நோட்டு வரும் அப்படின்னாங்க, பேங்க்கில் மாற்றிக்கணுன்னாங்க, அவ்வளோதானே. ஒன்று உங்கள் கையில் 500 ரூபா இருந்தது அப்படின்னா பேங்க்கில் கொண்டு போய் போட்டுட்டு நீங்கள் 2000 ரூபா நோட்டாக எடுத்துக்காங்க, இல்லை கார்டை தடவுங்க. அதுக்காகத்தான் முதல்லயே ஜன்தன் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்காங்க அப்படின்னது. ஸோ பேங்க்கில் நீங்கள் போய் சுலபமாக டெபாசிட் பண்ணலாம். அடுத்தது ஒரு எமர்ஜென்சினா ஹாஸ்பிட்டலெல்லாம் வாங்கியிருந்தாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் வாங்கியிருந்தாங்க. என்ன பெரிய இது, சும்மா எங்கள் அண்ணன் ராகுல் காந்தி மாதிரி அந்த ஏடிஎம் வாசலில் போய் க்யூவில் இருந்து சீன் போடுறது இப்படிலாம் முடியும். எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அடுத்தது ஜிஎஸ்டி. சொல்ல போனால் இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்குது. இது நெருக்கடியே கிடையாது. ஏன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வரியே இல்லை, இவங்க தான் வரி போட்டாங்களா? முதல்வன் படத்திலேயே சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் பில்லு போட்டு வாங்குங்க, அப்போ எவ்வளோ வருமானம் வருது. மணிவண்ணனை கேட்பார்ல, எவ்வளோ வருமானம் நமக்கா, கட்சிக்கா, அரசாங்கத்துக்கான்னு கேட்பார்ல. அந்த மாதிரி பில்லு போட்டு வாங்கினோம்னா இவ்வளோவா இருக்குது அப்படின்னு வாங்க. ஸோ அப்போ ஜிஎஸ்டி அப்படின்றது சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர், புரியுதுங்களா? இதில் குழப்பமே கிடையாது. இதுன்னா இது அவ்வளோதான். இப்போ ஒன்று இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளூர் வரிகள் தனி,
அப்படின்னு போட்டிருப்பாங்க. லோக்கல் டாக்ஸஸ் எக்ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்னு கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த குழப்பமே இல்லை, இதுனா இவ்வளோ வரி அவ்வளோதான் முடிச்சு போச்சு, சிம்பிளிஃபை பண்ண விஷயம். ஆனால் இப்போ என்ன பண்ணுவாங்க, சில பொருளாதார புலிகள் வருவாங்க. பெருசாக நீங்கள் ஜிடிபின்னு சொல்லி நினைக்கிறீங்க, பர் கேபிட்டா இன்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம பிரிட்டன் எப்பன்னு தள்ளிட்டு வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க பிரிட்டனில் வந்து பர் கேபிட்டா இன்கம் என்ன தெரியுமா, ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து இல்லடே தோராயமா எக்ஸாக்டா இல்லை, $30,000 டாலர் வச்சுக்கலாம். $30,000 அங்கே பர் கேபிட்டா. நம்ம ஊரில் எவ்வளோ, $2,000 $3,000. இதுக்கு அதுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது அப்படின்வாங்க. கரெக்ட். நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்து $15,000 சம்பளத்தில் குடும்பம் நடத்துகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. கரெக்டா? ஆமாம். அப்போ குத்து மதிப்பாக பார்த்தா 15,000 அப்படின்னும் போது ஒரு $160 $170 வருமா? வரும். இந்த $170 இதே லண்டனில் எத்தனை நாள் கொடுத்தா நடத்த முடியும்? ஒரு நாள் கூட, மிஞ்சி போனால் 2 நாள். ஆனால் வீட்டு வாடகை, ஹோட்டல் செலவு, சாப்பாடு செலவு, இதெல்லாம் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால பர் கேபிட்டா இன்கம் அப்படின்றத நீங்கள் அங்கே இருக்கிறத வச்சு இங்கெல்லாம் முடிவு பண்ணாதீங்க. இங்கே இந்த $10,000 உங்களால் குடும்பம் நடத்த முடியும், அங்கே $10,000 எடுத்துக்கிட்டு நீங்கள் பிச்சை தான் எடுக்க முடியும். அதனால ஒரு நாடு வளர்ச்சி அடைந்து வருகின்றது அப்படின்னா எதிரி நாட்டுக்கு ஒன்றா விருப்பம் இருக்கலாம். அது ஏன் இங்கே இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி வெந்து சாவறாங்கன்னு எனக்கு புரியுது. பட் இந்த வளர்ச்சிக்கு நான் முக்கிய காரணமாக பார்க்கறது வந்து அந்த மேனுஃபேக்சரிங் செக்டார். அதற்கு கொடுக்கப்படுகின்ற ஊக்கம். இந்த ஆத்ம நிர்பர் அப்படின்லாம் கொண்டு வந்தாங்க. இங்கே வந்து தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு. இந்த பொருளாதார புலிகள் ஒன்ஸ் அகைன் ரகுராம் ராஜன் உள்ளிட்டவர்கள்லாம் ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க, சர்வீஸ் செக்டார், அதில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், எதுக்கு தேவையில்லாமல் நம்ம மேனுஃபேக்சரிங்லாம் போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனம் இருக்க முடியாது. தாமஸ் ஃப்ரீட்மேன் வந்து த வேர்ல்ட் இஸ் ஃபிளாட் அப்படின்னு ஒரு புக் எழுதிப்பார் பல வருஷத்துக்கு முன்னாடி. அதில் ரொம்ப அழகாக சொல்வார், முன்னாடிலாம் இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு ஊரில் தஞ்சாவூரில் இல்லை கும்பகோணத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வேலையை உங்கள் அடுத்த தெருவில் இருக்கவன், பக்கத்து வீட்டில் இருக்கவன், அப்படி யாராவது கம்பீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டுக்குள்ளே யார் ஒன்றா அந்த வேலையை எடுத்துக்கலாம், ஏன்னா எங்கேருந்து ஒன்றா எங்கே வரலாம் அப்படின்னு ஆகிப்போச்சு. இன்னைக்கு உங்கள் வேலையை இந்தியாவில் இருக்க யார் ஒன்றா வந்து அதை எடுத்துக்கலாம்னு ஆகிப்போச்சு. கரெக்டாக? அதைத்தானே நம்ம பொலமினுக்கிறோம். நீ ஒழுங்காக எக்ஸாம் எழுதினா செலக்ட் ஆக போகிற, வந்து அவன் வந்துட்டான் இவன் வந்துட்டான் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பேச்சா. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இது பாருங்க, இந்த குளோபலைஸ்டு வில்லேஜ் ஆகிப்போச்சு. அதனால இனிமேல் உங்கள் வேலையை உங்கள் ஊருக்காரன் உங்கள் நாட்டுக்காரன் இல்லை, எங்கேருந்தோ எத்தியோப்பியாலேருந்து பிலிப்பைன்ஸ்லேருந்து இந்தோனேஷியாலேருந்து அவன் உங்கள் வேலையை தட்டி தூக்கிட்டு போயிடுவான். ஏன்னா அந்த சர்வீஸ் செக்டாரில் இதுதான் ரிஸ்க். லெட்டஸ் அமெரிக்காலேருந்து ஒரு பேங்க், அவங்க வந்து உங்களுக்கு பேக் எண்டு இந்த கிளையன்ட் சர்வீஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, பியூர்லி சர்வீஸ் செக்டார். இப்போது உங்களோட இன்னொருத்தன் கம்மியாக ரேட்டு கோட் பண்ணா அப்படின்னு சொன்னால் டகால அடுத்த மாதமே கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே அவன் மூவ் பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் மேனுஃபேக்சரிங் அப்படி கிடையாது. ஆமாம். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரின்னு ஒன்று ஆரம்பிக்கிறான், ஒரு கட்டடம் கட்டுறான், அங்கே வந்து மெஷினரியை கொண்டு வந்து வைக்கிறான், ஆளை வச்சு அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஈவன் நாங்கள் வந்து எல்லாம் மெக்கனைஸ்டு ரோபாட் வச்சு வேலை செய்கிறேன் அப்படின்னாலும் ஒரு கட்டடம் வேணும் மேனுஃபேக்சரிங். ஆமாம், எல்லாமே கம்ப்யூட்டருக்குள்ளேயே பண்ண முடியாது. அப்போ அதை வந்து உடனே நவுத்த முடியாது, இடம் தேர்வு செய்யணும். அது வந்து சிட்டிக்குள்ள இருக்கக்கூடாது, அவுட்டர்ல இருந்தாதான் வந்து வண்டி வந்து போகிறதுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு சுலபமா தூக்கிட்டு போகணும். ஆமா இல்லையா? அவ்வளவு ரிஸ்க். அதனால தான் சீனா வந்து அன்னிலேருந்து மேனுஃபேக்சரிங். அதுக்கு இன்னொரு காரணம், அந்த மேலை நாடுகள் அமெரிக்கா ஐரோப்பாலாம் என்ன பண்ணிட்டாங்க, ஐயா இதெல்லாம் வந்து குப்பை, கையில் அழுக்குப்படியும், இதெல்லாம் அங்கே சீனாவில் இருக்கவங்க சீப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியெல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு எல்லா ப்ரொடக்ஷனையும் அங்கே கொண்டு போய் வச்சாங்க. இன்னைக்கு அது இல்லாததுனால வேலை கிடைக்க மாட்டுது. அவங்க வேலையெல்லாம் சர்வீஸ் செக்டார்ன்ட்டு இந்த வேலையெல்லாம் நம்ம தூக்கிட்டு வந்துடுறோம். நம்ம கூட நிறைய நாடுகள் இருக்காங்க சர்வீஸ் செக்டாரில். அப்போ மேனுஃபேக்சரிங் அப்படின்னா அதெல்லாம் சீனா தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ அங்கே இருக்கவங்க என்னதான் வேலை செய்வாங்க, எல்லாமே டாப் எண்டு ரிசர்ச் பிஹெச்டி படித்தவங்க, இவங்க மட்டுமே வேலை செஞ்சுதான் மற்ற ப்ளூ காலர் ஜாப்ஸ் அதெல்லாம் யார் பண்ணுவாங்க? பண்ணுறதுக்கு கம்பெனி இல்லை அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கு, பட் நிறைய இருக்கணும் இல்லையா? சின்ன சின்ன கம்பெனிகள் இருந்தால் தான் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங்க்கு கொடுத்த அந்த உத்வேகம் தான் வந்து இன்னைக்கு இந்த பொருளாதாரத்தில் பெருசாக வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு வந்து இந்த பாஜக அரசாங்கம் தான் காரணம். ஏன்னா அவங்க வந்து முட்டாள்தனமாக சர்வீஸ்னு அப்படியே போகாமல் மேனுஃபேக்சரிங் முக்கியம் அப்படின்னு. இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நாம் வந்து இந்த பாதுகாப்பு தளவாடங்கள், ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம்.
ஆனா இன்றைக்கு பல்லாயிரம் கோடி நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் பல நாடுகளுக்கு. சரி, அதுவாது அந்த டெக்னாலஜில உச்சம். பொம்மை இருக்குல்ல, இது எத்தனை ஆயிரம் கோடிக்கு நம்ம இம்போர்ட் பண்ணிடணும் தெரியுமா நம்ம நாட்டுல? ஓகே. மோடி அரசாங்கம் வந்தோடனே யோசிச்சாங்க, நாங்கள் பொம்மைலாம் கூட வாங்க வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம், நம்ம ஊர்ல பொம்மை தயாரிக்க முடியாது, அதுனா அவ்வளோ பெரிய டெக்னாலஜியா, ஏஐ வச்சா பண்ண போறாங்க பொம்மை, இதை போய் நம்ம இம்போர்ட் பண்ணினுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அதுக்கு வந்து ஒரு கான்சென்ட்ரேஷனோட பண்ணி இன்னைக்கு நாம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் பல நாடுகளுக்கு பொம்மைகளை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் வளர்வதற்கு முக்கியமான காரணம். அப்போ அதுக்கு காரணம் முதல்ல ராகுல் காந்தி சொல்லிட்டேன், அவரால பதவியில் இருக்கின்ற பாஜக இரண்டாவது காரணம், அப்படிதான் நான் சொல்லுவேன். சரி, இப்போ இந்த ஜிஎஸ்டி இந்த பொருளாதார சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வரும்போது எதிர்க்கட்சிகளால் அதிகமாக விமர்சிக்கப்பட்டது. ஆனா அதையெல்லாம் தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா 4.18 ஜிடிபில நம்ம வந்து ட்ரில்லியன் கணக்கில் நம்ம வந்து முன்னேறி இருக்கோம். இப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு உதவியுது? இந்த ஜிஎஸ்டி இந்த பொருளாதார சீர்திருத்தங்கள்லாம் எந்த அளவுக்கு சார் நம்மளுக்கு உதவி இருக்கு? ரைட். இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு பெரும்பாலும் இந்த வரி ஏய்ப்பு அப்படின்றது வந்து நடத்த முடியாது. சார் சில இடத்துல பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பின்னாடி கண்டுபிடிப்பாங்க, அது வேற விஷயம். அகைன் நான் முதல்வன் படத்துக்கு தான் வரணும். பில்லு இல்லாம இப்படியே அப்படி இருந்ததை வந்து ஒரு நாள் பில்லு இன்சிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஜிஎஸ்டி வந்த பிறகு அதுக்கான வாய்ப்புகள் குறைந்து விட்டன. ஏன்னா நீங்க வந்து ஒரு தொழிற்சாலை வச்சிருக்கீங்கன்னா நீங்க சாமான் வாங்குறீங்க அப்படின்னும் போது அப்போ ஜிஎஸ்டி கட்டி தான் வாங்குறீங்க. நீங்க இது வாங்குறீங்கன்றது அங்கே ரெக்கார்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நான் அதெல்லாம் கணக்கே காமிக்க மாட்டேன் வித்துனுக்கிறேன் அப்படின்னா ஒரு 6 மாதம் கழிச்சு டொக்கு டொக்குன்னு கதவை தட்டுவாங்க. நாங்கள் இவ்வளோ ரா மெட்டீரியல் வாங்கிக்கிறீங்க, ஒன்றுமே விற்கலையா, நீங்கள் ஒன்றுமே தயாரிக்கலையா, எங்க கணக்கே காமிக்கல சார், விற்கவே இல்லை, அப்படியா சரக்குங்க மாட்டிக்குதான். இதனால தான் வந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து ஒன்று சிம்பிளிஃபிகேஷன், அடுத்தது பொருளாதாரம் வளரும். ஏன்னா எதிரி நாடுகள் மாதிரி இவங்களுக்கு வயிறு எரியுது, ஐயோ பொருளாதாரம் வளருது அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் பாஜக அரசாங்கத்தை பழிய சொல்லணும். அடுத்தது வந்து ஐயோ இந்தியா வளரவே இல்லை, இப்படியே இருக்குது, இப்படியே சீன் போடணும். ஏன்னா ஜனங்களை நீங்க ஏழைகளா வச்சிருக்க வரைக்கும் தான் வந்து கரிபி ஹட்டோ, ஏழ்மையை ஒழிப்போம், இப்படியே ஏமாத்தி அவங்க கிட்ட ஓட்டு வாங்க முடியும். ஏன்னா ஜனங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க வந்து இது பண்ண போறது கிடையாதுன்னு. இருந்தாலும் ஐயோ இவர் சொல்றாருப்பா அப்படின்னு ஓட்டு போட்டோம் தான். அவங்க கொஞ்சம் சொந்த காலில் நிக்கிற நிலைமையில வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் ஒரு வேலை, நல்ல சம்பளம் கிடைக்குது, அட்லீஸ்ட் கார்ல போற அளவுக்கு இல்லாட்டாலும் குடும்பத்தை நடத்துறதுக்கு கஷ்டம் இல்லாம வேலை கிடைக்குது அப்படின்னு சொன்னா இவங்க கொடுக்குற இலவசம் அதை வந்து ஓஷி ஓஷி அப்படின்றது, பிச்சை அப்படின்றது, இதெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க வந்து தன்மானத்தோட யோசிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? அதனால தான் ஒரு சிலருக்கு எரியுது போல இருக்கு. வேற என்ன பண்ண முடியும் சார்? அதே போல அடுத்த சில நாட்கள்ல வந்து அடுத்த சில வருடங்களில் ஜெர்மனியை தாண்டும் 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஜெர்மனியை தாண்டி இந்தியா வந்து அந்த இடத்தை பிடிக்கும் அப்படின்ற போல மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான திட்டங்கள் அவங்க வச்சிருக்காங்க எதிர்காலத்திற்கு? வளர்ச்சி குறைந்து விட்டது. ஏன்னா இது நாள் வரைக்கும் ரஷ்யாலேருந்து அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சீப்பா வந்து ஆயில் அண்ட் கேஸ் வந்திருந்தது. இந்த சண்டையான உடனே நாட்டாம ஒதுக்கி வச்சிரு அப்படின்ட்டானுங்க. இப்ப என்னடானா இன்னும் ட்ரம்ப்பே வந்து ரைட்டு ரஷ்யாவோட எல்லாம் சரியா போயிடலாம் அப்படின்றாரு. இவங்க உட்காந்தீங்கன்னு நீங்க என்னதான் சரின்னு சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம், 27லேருந்து நாங்க வாங்க மாட்டோம் அவங்க கிட்ட. அது வரைக்கும் இல்ல, அது வரைக்கும் வாங்கிதான் ஆனா வேற வழி இல்லை. அப்போ 27லேருந்து ஒட்டுக்கா வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா வீட்டு வாசல்ல பைப்புல வந்து இறங்குது கேஸ். அப்ப அது எவ்வளவு சீப்பா இருக்கும், அந்த பைப்பையும் உடச்சு தள்ளி போட்டானுங்க. நார்த் ஸ்ட்ரீம் அந்த பைப் லைன் இப்ப வந்து டேங்கர்ல வரணும், எங்கேருந்து கட்டார்லேருந்து வரணும், இல்லை அமெரிக்காலேருந்து வரணும், இல்லை வந்து மற்ற மிடில் ஈஸ்ட் நாடுகள்லேருந்து வரணும். அப்போ அவ்வளோ தூரம் பக்கத்தில் இருக்குதுமா ரஷ்யா, அங்கேருந்து பைப்பில் வரும்போது எவ்வளோ சீப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் எங்கேருந்தோ நீங்கள் ஷிப்பில் கொண்டு வரணும்னு சொன்னால் சொமகூலி இருக்குது. அப்போ அதெல்லாம் சேர்ந்து விலை ஏறத்தானே செய்யும். அதனால தான் இன்னைக்கு ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, மெட்டலர்ஜி, இந்த முக்கியமான ஃபெர்டிலைசர் இதெல்லாம் வந்து இழுத்து மூடிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அவங்களுடைய கார் கம்பெனியை வந்து பிளான்ட் எல்லாம் மூடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து சீனாலேருந்து கடுமையான போட்டி கார், அதுக்கு தான் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டாங்க. இருந்தாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. பேசிக்கலி அவங்களுடைய அந்த லிவிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது வேற, காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றது வேற. நான் சொன்னேன் இல்லையா, $1000 வச்சு நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு சம்பளமும் அதிகம். அப்போ இவ்வளோ சம்பளம் கொடுத்து நீங்க வந்து ஒருத்தர் வேலைக்கு வைக்கிறீங்க அப்படின்னும் போது அப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும்.
ஆனா சீனால அவ்வளவு சம்பளம் கிடையாது. ம். அப்போ அவனால சீப்பா தயாரிக்க முடியும். ம். ஒண்ணு வேணாங்க, ம். இங்க வந்து நீங்க ரோட் சைட்ல ஒரு இட்லி கடையில போய் இட்லி சாப்பிடுங்க. ஆமா. இதே நீங்க கொஞ்சம் அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த செங்கல்பட்டுக்கு உள்ளார இல்ல மதுராந்தகம் உள்ளார அங்க போய் இட்லி சாப்பிடுங்க. ம். என்ன வித்தியாசம் இருக்குது தெரியுதா? ம். ஏன்னா அவங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி. ஆமா. அதனால அவங்களால வந்து 3 ரூபா 5 ரூபாய்க்கு 5 இட்லி ரூபாய்க்கு கொடுக்க முடியும். கொடுக்கலாம். இங்கன்னா 10 ரூபா 10 20 ரூபா அப்படின்வாங்க. இதுதான் சிம்பிள். ம். ம். அப்ப ஜெர்மன் எக்கானமி ஒன்னு சொல்லுவாங்க, அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இதுதான் வந்து பேரோமீட்டர் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. ம். அது இப்போ சரியான அடி வாங்கி நிக்குது. அந்த ஆயில் அண்ட் கேஸ் அது சீப்பா இல்ல அப்படின்றதுனால நிறைய இழுத்து மூடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கால வந்து இன்ஃப்ளேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நீங்க கம்பெனியை மூடிட்டு அமெரிக்காவுக்கு வந்தீங்கன்னா நாங்க வந்து சலுகைகள் இப்ப இங்க போட்டி வருது இல்லையா, ம். நாங்க உங்களுக்கு இவ்வளவு கன்செஷன் கொடுக்குறோம், இடம் கொடுக்குறோம், இந்த ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய கம்பெனி அங்க தட்டு போயிடுறாங்க அப்படின்றாங்க இல்லையா. ம். அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரே குரூப், ம். ஆனாலும் இவங்க வந்து வாங்க வாங்க அப்படின்னு ரெட் கார்பெட் போட்டு இது பண்ணி நிற்கிறாங்க. ஸோ 3 வருஷம்ன்றது கூட வந்து ரொம்ப அதிகம் தான் நினைக்கிறேன். 2 வருஷத்திலேயே கூட அது சுலபமாக நடக்கக்கூடிய காரியம். கோபி சார், இப்போ எனக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியமானது அப்படின்றது ஒரு கேள்வியா வந்து வைக்கப்படுது. ஏன்னா இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நம்மளுடைய அண்டை நாடுகள்லாம் இந்த பொருளாதார வீழ்ச்சியால ஆட்சியே கவிழ்ந்ததெல்லாம் பார்க்க முடிந்தது. ஆனா வந்து இந்தியா வந்து இதனால ஒரு முன்னேற்றத்தை தான் அடைஞ்சது. ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியம், என்ன மாதிரியான சவால்களை வந்து இந்தியா மேற்கொண்டது சார்? ஒரே ஒரு சவால் தான், ம். ராகுல் காந்தி. ம். அதுதான், அதை வந்து திறமையாக சமாளித்தார்கள். அதனால தான் இதெல்லாம் சாத்தியம். Summarization of ராகுல் காந்தி. ஆமா, ஏன்னா அவர் தான் சொன்னாரு, ஜனங்க பாக்கெட்ல காசு போடுங்க, ம். கொரோனா பீரியட்ல எல்லாருக்கும் 5000 ரூபாய் கொடுங்க அப்படின்னாரு. அமெரிக்கா மாதிரி பல நாடுகள்ல இந்த மாதிரி பண்ணாங்க. ம். ம். அதனால தான் ஒரு பெரிய அடி விழுந்ததுன்னு வச்சுக்காங்க. ம். ம். யூரோப்ல நிறைய நாடுகள்ல பண்ணாங்க. ஓகே. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மள மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இதெல்லாம் தாங்க முடியுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ம். ம். அவங்களும் ஐயோ அப்பா. ஏங்க, பிரான்ஸ்ல ஒரு தடவை வந்து சம்மர்ல, ஓகே. அது ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடி திடீர்னு ஏதோ வெயில் அதிகமாயிடுச்சான். ம். எவ்வளோடா டிகிரி போச்சுன்னா 99-100 டிகிரி. ம். அதுலயே ஏராளமான பேர் செத்து போயிட்டாங்க. ஆ. நான் கேட்டேன், டேய் 110 சாதாரணமா நாங்க துண்டை உதறி தோல்ல போட்டு போய் நேக்கிறோம், என்னடா 98-90 பாடி டெம்பரேச்சரே 98.4. ஆமா. இதுக்கே நீங்க வந்து இது பண்றீங்க அப்படின்னா, சார் எங்களுக்கெல்லாம் இது பழக்கம் இல்லை சார். ம். ம். ரெண்டாவது அங்க ஃபேன் கிடையாது. ம். ம். நம்ம ஊர்ல எல்லா வீட்லயும் ஏசி கிடையாதுங்க, ஃபேன்ல தான் நம்ம பிறந்து வளர்ந்தது ஆமா. இல்லையா. அதனால இங்க ஃபேன்றது தாராளமா இருக்கும், அங்க அதுக்கான அவசியம் இல்லை. ம். ம். ஸோ அதனாலையும் வயசானவங்க பல பேர் செத்து போனாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து நல்லா அப்படியே இந்த வீட்டுக்குள்ளேயே வளர்க்குற குரோட்டன்ஸ் மாதிரி இருந்துட்டீங்கன்னா, வெளில கொண்டு வந்து வச்சீங்கன்னா வெளுத்து போடும் இல்லையா. ஆமா. நம்ம எல்லாம் கள்ளிச்செடி, ம். எருக்கம்பூ எங்க வேணா முளைப்போம், செவுத்துல ஓட்ட இருந்தாலும் அதுக்குள்ளேருந்து நம்ம முளைப்போம் இல்லையா. ம். கண்டிப்பா. அடுத்தது இந்த மாதிரி ராகுல் காந்தி மாதிரி இப்போ சில பேர் கேட்டிருந்தாங்க பாருங்க, 5000 போடுங்க, காசை போடுங்க, காசை போடுங்கன்னு. அதை வந்து பாஜக அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நிர்மலா சீதாராமன் அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ம். இலவசமா சார் இப்படி சொல்லலாம், விலை இல்லாமல் உணவுப் பொருட்கள் கொடுத்தாங்க. ம். உனக்கு என்ன வேணும், எதுக்கு நீ வேலை செய்யணுன்ற, சோத்துக்கு தானே. ம். அப்ப அந்த உணவுப் பொருட்களை நாங்க கொடுத்துடுறோம். அதுக்கு மேல என்ன வேணும்? இப்ப 5000 ரூபாய் கொடுத்தாலும் நீ என்ன பண்ண போற? பேசிக்கா அரிசி பருப்பு இதை தானே வாங்க போறேன். கண்டிப்பா. அந்த அரிசி கோதுமை இதெல்லாம் நாங்க கொடுத்துடுறோம், அதை வச்சுக்கோ, மீதியை நீங்க மேனேஜ் பண்ணிக்காங்க. 5000 ரூபாய் கொடுத்தா நீங்க வந்து ஒரு மாசம் ஃபுல்லா குடும்பத்தை நடத்த முடியுமா? முடியாது இல்ல. ம். அதுதான் முக்கியமான சேலஞ்ச். அடுத்தது வந்து ஊபி மாதிரி மாநிலங்கள் வந்து இன்னைக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு காலத்துல ஊபி எல்லாம் நீங்க கடைசியில தான் இல்ல, தேடணும். யாருக்கு டஃப் காம்படிஷன் சார்? தமிழ்நாட்டுக்கா? இல்ல, மொத்தத்திலேயே சொல்றாங்க. இந்தியாவிலேயே ஓகே. இந்த எல்லா இண்டிகேட்டர்லையும் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல ஊபியோட இதுன்னு பாத்தீங்கன்னா இங்க கீழே எங்கேயாவது இருக்கதான் தேடணும். கண்டிப்பா. இன்னைக்கு எல்லா இண்டிகேட்டர்லையும் ஃபர்ஸ்ட் 5 அண்ட் ஃபர்ஸ்ட் 4க்குள்ள அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆகட்டும், மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், எக்ஸ்போர்ட் ஆகட்டும், இப்படி வந்து அவங்க ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஊபி மாதிரியான ஒரு மாநிலம், மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம், அங்க வந்து மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பிக்கப் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்போ தமிழ்நாடு இல்லையா அப்படின்லாம் நீங்க கேட்காதீங்க. ஸோ அங்க வந்து இந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இப்போ அலிகார்ல பூட்டு இதெல்லாம் ரொம்ப இது, நம்ம திண்டுக்கல் பூட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்தந்த ப்ராடக்டை கண்டுபிடிச்சு, நம்ம இங்க இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்டிங் நடத்துறோம் இல்லையா, கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அங்க நடத்தி, அண்ட் எல்லாருக்கும் வந்து இங்கிலீஷ் பேச தெரியும் சொல்ல முடியாது, அதனால பையர்ஸ் வருவாங்க, இங்க அந்த தொழில் செய்யறவங்க இருக்காங்க, நடுவில் அந்த டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஆளை எல்லாம் போட்டு
அவங்களுக்கு என்ன லோன் வேணும், அவங்க என்ன மாதிரி தொழில் பண்றாங்க, அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அட்வைஸ் எல்லாம் கொடுத்து இன்னைக்கு எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க நாடு முழுக்க. ஸோ இந்த மாதிரி காரணங்கள் தான் வந்து நம்ம ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஓகே ஓகே. அதை விட்டுட்டு நீங்கள் ஒன்றும் சர்வீஸ்னு உட்காந்துங்கன்னா கான்ட்ராக்ட்லாம் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க திடீர்னு நினச்சா. அதனால அதை மட்டும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இந்த மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் சொல்லுவேன் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய விஷயங்கள் அதையெல்லாம் நம்ம நிறுத்தி இங்கேயே தயாரிக்கிறதுக்கு பண்ணோம்னா 2 விதத்தில் ஞாபகம். மேனுஃபேக்சரிங் அதிகமாகுது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இதுவாகுது. அடுத்தது எக்ஸ்போர்ட் ஓரியன்ட். இப்படி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா சைனாவை நம்ம அவ்வளோ சுலபத்தில் டச் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 3ஆவதுல ஸ்ட்ராங்காக போய் நிற்கலாம். ஓகே 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 சார். அந்த உலக வல்லரசு நாடுகள் அப்படின்ற சொல்லக்கூடிய நாடுகள்லாம் இதோடைய வளர்ச்சியை எப்படி பார்க்குது? குறிப்பாக வந்து இந்த ட்ரம்ப் எல்லாம் எப்படி பார்க்குறாரு? பல அழுத்தங்களை அவர் வந்து நமக்கு கொடுத்துருந்தாரு. அந்த சவாலை எல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம். அவங்களாம் எப்படி சார் பார்க்குறாங்க? ஹானஸ்டாக சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டு பொருளாதாரம் என்னவா இருக்குது, இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு மாதமும் அந்த ஜாப் கிரியேஷன் எவ்வளோ இருக்குது, அதுதான் அவங்களுக்கு. அடுத்தவன் பின்னாடி எங்கே வரான் இப்படின்னு திரும்பி பார்த்துன்னு ஓடுறவங்க அவங்க கிடையாது. நம்ம பொருளாதாரத்தை மேலே கொண்டு வரும். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அதுதான். நான் வந்து இவ்வளோ நாளாக ட்ரேட் டெபிசிட்டில் ஓட்டிகிட்டு இருந்தேன். இங்கே இருக்க மேனுஃபேக்சரிங் ஜாப் எல்லாம் எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சிட்டீங்க, இங்கே இருக்கவனுக்கு வேலை இல்லாமல் இருக்குது, எல்லாத்தையும் திருப்பி இங்கே கொண்டு வா. இப்போ அதுதான் அவருடைய ஒரே நோக்கம். அதனால யார் பின்னாடி வராங்க, 2வது வராங்க அப்படின்றத பற்றி அவர் பார்க்கறது இல்லை. நான் முதல்ல இருக்கேன், அந்த இடத்த விடக்கூடாது. சீனாக்காரன் வந்து நான் தட்டி தூக்குறேன் பார் அப்படின்னு சொல்லி நிற்கிறான், அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் கன்சர்ன். 2வது சைனாவை கண்டெயின் பண்ணணும்னா அது இந்தியாவோட சேர்ந்து தான் முடியுன்றது அவருக்கு நல்லா தெரியும். எல்லாம் வந்து நடுவில் வருகின்ற ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சரியாயிரும். கோபி, ஓகே சார். ஓகே, மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை பொருளாதாரம் குறித்து பகிர்ந்தமைக்கு நன்றி கோபி.